விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற சீரியல் தான் பாக்கியலட்சுமி. இந்த சீரியலில் முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு இருக்கிறவங்க தான் எஸ்டிபி ரோசரி. இந்த சீரியலில் அவங்க இறந்த மாதிரி காட்சிகள் அமைச்சிருந்தாங்க. இனி அவங்க இந்த சீரியலில் நடிக்க போகிறதில்ல அப்படிங்கிற தகவல் பாக்கியலட்சுமி ஃபேன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. இந்த நிலையில் ராமமூர்த்தி ரோலில் நடிச்சிட்டு இருக்கிற எஸ்டிபி ரோசரி பாக்கியலட்சுமி சீரியல் இறுதிக்கட்டத்தை நெருங்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு சீனை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. அது இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் எனக்கு ஏன் இந்த திடீர் முடிவு அப்படின்னு தான் தோணுச்சு. சீரியல் இறுதிக்கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கதைப்படி ராமமூர்த்தி கதாபாத்திரம் முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வேற வழி இல்லை. ராமமூர்த்தி கதாபாத்திரத்தில் நடித்தது நான் இல்லை, என் அப்பா தான். அவரும் 80 வயசில் தான் தவறினார். அவர் பேர் புகழுடையார். கஷ்டப்பட்டு படித்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை பார்த்தாங்க. சாதாரண கிராமத்து குடும்பமாக இருந்ததை மாற்றினது அவர் தான். அவ்வளோ பக்குவமாக பல விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இந்த கேரக்டரில் நான் அவரை தான் அப்படியே பிரதிபலித்தேன். எங்கள் ஊரில் பலரும் அப்பா மாதிரியே இருக்க அப்படின்னு சொன்னாங்க. நல்ல பாசிட்டிவான கேரக்டர். முடிஞ்சது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஆனாலும் நான் இறைவனை ரொம்பவே நம்புவேன். இது நடக்கணும்னு இருக்குது, அவ்வளோதான். அண்ணா சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு தான் என் கேரக்டர் முடியுது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு எதுக்கு நேரில் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் இறுதி சடங்கெல்லாம் ரியலாக பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் கலையை மதிக்கிறவேன், அது நடிப்பு, அவ்வளோதான். ரோசரி நல்லா தான் இருக்கேன். ராமமூர்த்திக்கு தான் அவங்க இறுதி சடங்கு பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஆரம்பத்தில் இந்த சீரியலில் நீங்கள் இறக்குற மாதிரி ஒரு சீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் பலரும் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டேன். சீரியல் டீமில் கூட அப்போதான் சீரியலுக்கு ஒரு ஹைப் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஏற்றுக்கிட்டேன். இப்போது இத்தனை பேர் ராமமூர்த்தியை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஒரு கலைஞனாக சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு பெருமை இருக்குது. இது யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்கிறாங்க. அண்ட் மக்களே, நீங்கள் யாரெல்லாம் பாக்கியலட்சுமி சீரியலில் ராமமூர்த்தியை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.